இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். யாவருக்கும் நன்றி நாம் தெரிவித்துக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்துவாராக. கடந்த சில மாதங்களாகிய கானான் யாத்திரை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு அந்த பிரயாணம் என்ன, எகிப்திலே அவர்கள் சந்தித்த காரியம் என்ன, 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை ஜனம் புறப்படுவதற்கு முன்பதாக அவர் சந்தித்த காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிறார். ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஏன் நம்ம இதை தியானிக்க வேண்டாம், ஏன் பெரியமானவர்களை இந்த புஸ்தகத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம் ஒரு சம்பவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பவுல் சபைக்கு எழுதுவது சொன்னா அவை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருஷ்டாந்தமாய் நடந்த சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது அவர்களுக்கு நடந்த சம்பவம். அந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியாக ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான வருகை நாட்களுக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியாக இந்த கானான் யாத்திரை கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறபடினால இதை குறித்து தியானிப்பது நமக்கு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டாங்க. நம்ம இந்த உலகத்திலிருந்து அனுப்படுகிறோம். அப்போ இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய மேன்மை என்ன, இவைகளை நாம் அறியணும்னு சொன்னா கானான் யாத்திரை கட்டுவேன்னு சொன்னா படித்து ஆக வேண்டும். அங்கேதான் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய சூழ்நிலை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் எகிப்தினுடைய தந்திரத்தை குறித்து நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்துல எகிப்துடைய தந்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைப்புக்காக பிரியமானவர்களே அவர்கள் எகிப்துக்கு வந்தார்கள். கானானில் பஞ்சம் உண்டாய்த்தபடினால, எகிப்தில் ஆதாரம் உண்டாய்த்தபடினால அவர்கள் பிரியமானவர்களை எகிப்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு வாழ்வாதாரத்துக்காக வந்த ஜனம் இப்பொழுது அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பார்வனுக்குள்ளே பயம் இருந்தது, பார்வனுக்குள்ளே பயம் இருந்தது. அந்த ஜனம் பெருகிவிடக் கூடாது, அந்த ஜனம் நம்மை அடிமைப்படுத்தி விடக் கூடாது என்கிற ஒரு பயம் அன்றைக்கு பார்வனுக்கு இருந்தது என்பது ஒரு நாள் நாம் மறந்து விடக் கூடாது. எனவே தான் தந்திரமாய் செயல்பட ஆரம்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை வெளியே விட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு அடிமைத்தனத்து வெளியே வந்துவிடக் கூடாது, அவர்களை அப்படியே வைத்து விட வேண்டும் என்பது பார்வோனுடைய நோக்கமாக இருந்தபடினால 5 விதமான தந்திரங்களை அவன் செயல்படுத்துவான் என்று சொல்ல கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். அதில் முதலாவது தந்திரம் நம்முடைய பெருக்கத்தை அவன் தடுக்கிறவன். அல்லேலூயா. நாம் பெருகிவிடக் கூடாது என்பது அவனுடைய நோக்கம். நீங்கள் நானும் பெருகிவிடக் கூடாது என்பது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிட்டாங்க. யாத்திரமா 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு சொல்லு, அவர்கள் பெருகிவிடாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் மற்றவர்களோடு சேர்ந்து நம்ம யுத்தம் பண்ணாதபடிக்கும் அவர்கள் நம்மை விட்டு வெளியே போகாதபடிக்கு ஒரு உபாய தந்திரத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்வோன் தன்னுடைய மனதில் ஒரு திட்டத்தை அவன் தீட்டுகிறான். யாத்திரை 1:10 நம்ம வெளிப்படுத்துகிறது. எனவே அந்த திட்டத்தின்படி முதலாவது அவனுடைய திட்டம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதுதான் பார்வோனுடைய திட்டம். அது அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அதே திட்டம் தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்ன செய்யக்கூடாது, வளர்ந்து விடக் கூடாது என்பதுதான் இன்னைக்கு சாத்தானுடைய திட்டம்.
எனவே தான் சபைகள் பாழாக்கப்படுகிறது, கர்த்தருடைய ஆராதனை பாழாக்கப்படுகிறது, கர்த்தரை ஜனங்கள் சரியாக ஆராதிக்க கூடாதவர்கள் இதை தடையாக அவன் நின்று கொண்டிருக்கிறான் பிசாசு. நம்முடைய தேசத்திலே பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிப்பதற்கான தடை உருவாகி கொண்டிருக்கிறது, ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. ஏன்? பயம். நம்மளை கண்டா பயம். அவருடைய எண்ணம் என்ன? கிறிஸ்தவர்கள் பெருகிவிடக்கூடாது, அவங்க பெருகிவிடக்கூடாது. இந்த பயம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு பார்வோனுக்கு அதே பயம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிடக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிடக்கூடாது என்பது அவனுடைய திட்டமாக இருந்தது. எனவே தான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே திட்டத்தை அவன் செயல்படுத்த இன்று மாத்திரமல்ல, ஆறு திருச்சபையில் அதே நிலைமைதான் உருவானது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க 5வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதி திருச்சபையிலும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உருவானது என்பதை குறித்து கழிந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஆதி அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல ஜனங்கள் பெருகினார்கள். திரளான புருஷர்கள் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். யூத மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். நியாயப்பிரமாண கட்டிலிருந்து ஜனங்கள் வெளியே வந்தார்கள். எல்லாவற்றை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஏன்? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் தான் சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்ப அது வந்து ஊழியம் எங்கதான் நடந்துச்சு? எருசலேமை சுற்றி தான் ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் தேசத்துல மட்டும்தான் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனவே பிரியமானவர்களே, அநேக நியாயப்பிரமாண கட்டிலிருந்து வெளியே வந்தார்கள், அநேக பாரம்பரிய கட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இது யாருக்கு பொறாமை இருந்தது தெரியுமா? அந்த நாட்கள் இந்த ஊழியக்காரனுக்கு பொறாமையாக இருந்தது. நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியன் அவனோடு கொண்ட சமயத்தான் நினைவுகிறது பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர் சிறைச்சாலை போட்டாங்க. ஏன்? கிறிஸ்தவம் வளர்ந்துடக்கூடாது. அன்னைக்கே இது நடக்கும். ஆதி திருச்சபையில் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்ட அந்த நாட்கள், பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்த அந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அன்றைக்கு இருந்துச்சு. அது இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு இருந்து கொண்ட கிறிஸ்தவம் பெருகிவிடக் கூடாது. ஏன்னா அவங்க பெருகிட்டா நம்மளால ஒண்ணுமே செய்யணும். உலகமே இஸ்ரவேல் ஒரு தேசத்தை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிறது. உலகமே இஸ்ரவேலை கண்டு நினைச்சது நடுங்கி கொண்ட இஸ்ரவேல் பலம் அவங்க ஆயுதம் வந்து கர்த்தர் ஒருவர். கர்த்தர் ஒருவர் இஸ்ரவேலுடைய பலம். இஸ்ரவேலுடைய நம்பிக்கை ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. எனவே தான் உலக நாடுகளே இந்த கிறிஸ்தவத்தை நினைச்சது பயந்துதான் இருக்கிற சூழ்நிலை. ஆனால் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? அதனால உபாயத்தம் எப்படியாவது இஸ்ரவேலை அழித்து விட வேண்டும், எப்படியாவது கிறிஸ்தவத்தை ஒழித்து விட, அவங்க பெருகி விடக்கூடாதுன்னு சொல்ல அநேக உபாயத்தங்களை அவங்க ஏற்படுத்திட்டு. ஆனா வேற என்ன சொல்லுதுமா? யாத்திரை 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பெருகினார்கள். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்களோ, பெருக கூடாதுன்னு சொல்லி ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இந்த கதையை போலதான் எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் ஒடுக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ ரத்த சாட்சியம் இருக்கிறோனோ, கர்த்தர் அந்த அளவுக்கு தேசத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது சாதாரண நுழைந்த ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஆண்டோட ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்தவம் அது கண்மலைய கிறிஸ்துவின் அந்த சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சபை கிறிஸ்துவின் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அஸ்திபார சபையுடைய அஸ்திபார கிறிஸ்துவ ஒருவரால் அசைக்க முடியும். அதனால கர்த்தருடைய சபை ஒருவர் நினைச்சு அசைத்து பார்க்க முடியாது. கர்த்தருடைய சபை அசைக்கணும்னா அவன் வந்து அஸ்திபாரத்தை அசைக்கணும். அஸ்திபாரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு மூலைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே தான் எந்த அளவுக்கு ஒடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவன் பெருகி கொண்டே இருப்பான்.
அதுதான் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவன் இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் பண்ணின தந்திரம் என்ன? அதே யாத்திராகமம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோட கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இரண்டாவதாக எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடாது. ஏன்னா அவங்க எப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கணும். ஏன்னா ஏன் அடிமைத்தனத்தில் வச்சிருந்தாங்க தெரியுமா? நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம் யாத்திரை 1:14. சார்ந்த சங்கமாகிய இவைகளை செய்யும் வேலைனாலும் வயது செய்யும் சகலவித வேலைனாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுக்க அவங்க செய்தது யார் என்ன தெரியுமா? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் கொடுக்கப்படுக்கு விசாரணைக்காக வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வனுக்காக பித்தம் ராமசேசனும் அடிமைத்தனமாக இருந்து பிரியமான பண்டக சாலைகளை கட்டி அனுப்ப ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை இருந்தபடினால எகிப்துடைய மந்தைகளை அவர்கள் மேய்த்தார்கள். ஏன் தெரியுமா? மந்தைகள் மேய்ப்பல் என்று சொன்னா எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். நம்ம பின்னால படிப்போம். மேய்ப்பல் என்று சொன்னா எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். எனவேதான் அந்த மேய்ப்பனை அவருடைய மந்தை மேய்க்கும்படியாக அடிமைத்தனத்துக்குள்ள யாரை வச்சிருந்தாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருந்தாங்க. ஏன்னா எகிப்துல மந்தை என்ன பண்ண மேய்க்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அருவருப்பான வேலை. அப்ப எகிப்துல மந்தைகளை மேய்க்கணும்னு சொன்னா எகிப்துல காரியங்களை செயல்படுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவை. எகிப்துல உள்ள வேலைப்பாடுகளை பார்க்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவை. அதனால முதல்ல பெரிய கூடாதுன்னு சொன்னா இரண்டாவது திட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு போகக்கூடாது. இங்கதான் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எகிப்து என்று சொன்னா உலகம், பார்வன் என்பது பிசாசு. புறப்பட்டு போகுதுன்னு சொன்னா ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. உலகத்தை விட்டு வெளியே வந்தாலும் நம்ம என்ன சொல்ல ரட்சிக்கப்பட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போனானா கானானுக்கு என்ன சொல்ல உள்ள போக முடியும். கானானுக்கு பிரயாணப்பட முடியும். எகிப்தை விட்டு வெளியே வராத பட்சத்துல கானானுக்கு பிரயாணப்பட முடியாது. அதே போலதான் நீங்கள் நானும் இந்த உலகத்தை விட்டு வெளியே வரலன்னு சொன்னா தேவ ராஜ்யத்தை பிரயாணத்தை பண்ண முடிய உலகத்திலிருந்து ஒரு காரணம் பண்ண முடியும். இந்த உலகம் நம்ம அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கோம். பிசாசுடைய தந்திரம் என்ன? பார்வனுடைய தந்திரம் என்ன? நாம் புறப்பட்டு விட உலகத்தை விட்டு வெளியே போய்விடக் கூடாது. ரட்சத்தின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிடக் கூடாது என்பதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் அடைந்தார். என்ன தெரியுமா? நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிக்கணும். இவர்களை சேவிக்கும் ஜாதிகளை நியாயத்திற்கு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவாங்க. அந்த ஜனத்தை என்ன செய்யும்? புறப்படும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? இந்த ஜனம் எகிப்திலிருந்து புறப்படும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு புறப்படும். அடிமைத்தனத்தின் ஜனங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு புறப்படும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம்.
ஆனா பார்வை என்ன செய்யலாம், ஜனங்கள் புறப்பட்டு போகக்கூடாது என்பது பிசாசுடைய திட்டம். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆசீர்வதிக்க அனுபவிச்ச மிகுந்த பொருளுடன் சகலவித ஆசீர்வாதங்களோடு கானானுக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். இந்த உலகத்தை நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். மிகுந்த பொருளோடு நாம் உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். கர்த்தருடைய பரம காணாமல் அழைத்து கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தால் புதிய பாட்டு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை தருமைகள் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பண்ண வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் புறப்பட்டு கானானுக்கு வருவார் என்பது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதே போல இந்த உலகத்தை வாழுகிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னதுமா, நித்திய ஜீவனை தருமைங்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சொன்னா உலகத்தை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. உலகத்தை விட்டு வெளியே, அதான் தேவ சித்தம். ஏன்னா அவருடைய திட்டம் என்ன தெரியுமா, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அதிபதியும் அவர் சித்தம் உள்ளவராக எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் உலகத்துக்கு வெளியே வரணும். உலகத்துடைய கிரியையை விட்டு எல்லாரும் வெளியே வரணும் என்பது பிதாவுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரம கானானுக்கு பிரயாணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது, நம்மை உலகத்துக்குள்ளே வைக்க வேண்டும் என்பது பிசாசுடைய தந்திரம். அவன் தந்திரம் உள்ளவன். பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லும் அவன் தந்திரம் உள்ளவன். அவன் தந்திரமாய் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தவன். அதே போல கிறிஸ்துவுடைய உண்மை என்று நம்மை விலக்கி விடுவான் என்று சொன்ன பயந்து இருக்கிறோம். எனக்குள்ள பயம் இருக்கிற சபை கர்த்தருடைய உண்மையை வெளியே போய்விடுமோ, மீண்டும் அந்த உலகத்தோடு அடிமையாக்கப்பட்டு விடுமோ, ஏவாளை அவன் வஞ்சித்தவர்கள சபை வஞ்சிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி பவுல் பயப்பட்டிருக்கிறான். தேவ திட்டத்தை முறியடிக்கும்படியாக செயல்படுகிறவன் பிசாசு என்பதை மறந்து விடக்கூடாது. உலகத்திலிருந்து நீங்களான வெளியே வந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக பரம கானானுக்கு போய் சேரும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே. சபையுடைய திட்டம் அதுதான். அது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சபை உலகத்திலிருந்து அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அந்த சபை பரம கானானுக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த சபை தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சபை தேவனாலே அது நடத்தப்படுகிற சபையாக இருக்க வேண்டும். கானான் போய் சேர்ந்து வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது கர்த்தர். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரணம். மேலே ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமை கற்றுக் கொண்டு இருந்தார். கானானிலே பிரியமானவர்களை கால் வைக்கிறவர்களும் பரலோகத்தின் மன்னாவை கொடுத்து அந்த ஜனத்தை கத்து போஷித்தார். ஒரு மனுஷன் அனுப்புவதை வைக்கிறது. ஒரு மனுஷன் அடுப்புனா என்னன்னு தெரியாது. 40 வருஷம் அடுப்புனா என்னன்னு தெரியும். சபைன்னா என்னன்னு தெரியாது. கர்த்தர் அப்படிதான் நடத்தி கொண்டு வந்தார். காடைகளை கொடுத்தார். கண்மலை நீருற்ற ஜனத்தை கர்த்தர் போஷித்தார். பிரியமானவர்களே, அதுதான் தேவ திட்டமாக இருந்தது. எனவே உலகத்தை விட்டு வெளியே வந்தாதான் உங்களை என்னை கர்த்தர் நடத்த முடியும். அது வந்து கர்த்தர் நடத்த முடியாது. அந்த உலகத்தை அடிமைப்பட்டுமா விசுவாசம் ஆட்டப்பட்டுமா. எகிப்தில இருக்கிறவங்க பார்வனுக்கு ஆளுகிற இஸ்ரவேல் ஜனத்தினர் இருந்துச்சு. எகிப்தை விட்டு புறப்படும் போதுதான் கர்த்தரை நடத்த ஆரம்பித்தார். அதே போல நீங்கள் நானும் தேவனால் நடத்தப்பட வேண்டும் தான் கர்த்தருடைய திட்டம். நீங்கள் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் தேவ திட்டம். அப்படியானால் இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே வந்துதான் ஆக வேண்டும். ஒரு விடுதலை நமக்கு தேவை. பிசாசு நம்ம புறப்பட்டு போகணும்னு சொல்றோம். நம்ம புறப்பட்டு போய்தான் உலகத்துக்கு வெளியே வந்தாதான் ரட்சிப்பின் தன்மை நீங்கள் நம்ம பெற்றுக்கணும். ஏன் நமக்கு ஒரு விடுதலை தேவை? ஏன் உலகத்தை நம்ம பிரித்தெடுக்கப்பட வேண்டும்? ஏன் நம்ம வெளியே வர வேண்டும்? பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரணம்
உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வருகிறது சொன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். நீ வனாந்திரத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு கடல் கோபம் உண்டாக்கிறது நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் முதல் வந்து சேர மற்றும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள். ஒரே விதம் நீங்கள் கர்த்தருக்கு கடுக்கம் உண்டாக்கினால் அழிக்கத்தக்கதான உக்கிர கோபம் கொண்டார். பாவம் தேவனுக்கு விரோதமான ஒரு நீர்த்தலையா. பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு காரியம். பாவம் தேவனுக்கு விரோதமாய் நம்மை எழுப்புகிற ஒரு காரியம். கர்த்தர் சொன்னார்கள், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவது கர்த்தர். ஆனா எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது அந்த வேலையாக இருந்தது. கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுவது அவருடைய குணாதிசயமாக இருந்தது. வேதம் தெளிவாக சொல்லுது, பாவம் செய்வது தேவனுக்கு விரோதமான மீறுதல் என்பதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரை மீறி நடக்கணும். நம் வாழ்க்கையில பாவத்தை நாம் செய்ய செய்ய கர்த்தருடைய கற்பனை விட்டு கர்த்தரை விட்டு நாம் மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல பவுல் சொன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனோம். என்னைக்கு மகிமை இழந்தோமோ அன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மை விட்டு அகற்ற போனது. எந்தைக்கு பாவம் செய்தோமோ அன்றைக்கு மகிமை நம்மை விட்டு வெளியே போனது. அவங்களால எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனாங்க. எப்ப பாவம் செய்தோமோ அப்பொழுது மகிமை நம்ம விட்டு போனது. மகிமை நம்ம விட்டு போன உடனே நாம் பரிசுத்த எல்லாவற்றையும் இழந்து போனோம். ஏன்னா சங்கீதம் 8 வேதம் சொல்கிறது, 8:5 நினைக்கிறேன், கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போது மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை கர்த்தர் முடிசூட்டி வைத்திருந்தார். கனத்தினாலும் மகிமையினால் முடிசூட்டி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவனால் வாழ முடிந்தது. என்றைக்கு அந்த மகிமை இழந்தானோ, என்றைக்கு பாவம் செய்த அந்த மகிமை இழந்தானோ அன்றைக்கு பரிசுத்தம் அவனை விட்டு மாறி போனது. பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். பாவத்துக்குள்ளே தன்னை அடிமைப்படுத்தினான். அந்த பாவம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அதை செய்ய பயப்பது என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். என திரும்ப கர்த்தர் மகிமை நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இழந்து போன அந்த மகிமை, இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன அந்த தேவ ராஜ்யம், இழந்து போன கர்த்தருடைய சகலவித நன்மைகளை பெற்றுக் கொள்ளணும்னு சொன்னா நாம் இந்த உலகத்தோடு வெளியே வந்துதான் ஆக வேண்டும். உலகத்துடைய கிரியைகள் நாம் வெளியே வந்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும்போது வேதம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்க. ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அவன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அவன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். எனவே தான் பிரியமானவர்களே, உலகத்தை விட்டு நாம் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். பாவத்திலிருந்து நீங்களால் விடுதலையாக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். பாவ கிரியையிலிருந்து நாம் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அக்கிரமத்தை கிரியையிலிருந்து நாம் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க கொண்ட நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த கிரியையிலிருந்து நாம் வெளியே வரணும். இஸ்ரவேல் வெளியே வரணும். கர்த்தருடைய நடத்தின அதுதான் தேவ திட்டம். அதே போல நாம் உலகத்தை விட்டு அந்த விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்த முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் நம்முடைய தேர்களை சந்திக்க முடியும். அவர் ஒருவரே நம்மை நடத்த முடியும். எனவே தான் நம்ம கற்றுக்கொள்வது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தேவை. உலகத்திலிருந்து வெளியே வரணும். வழிய உலகத்தில் நம்ம வெளியே வரணும். வழி என்ன? வேதம் என்ன சொல்றது? எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல தேவன் நமக்கு சொல்கிறது, இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு
உண்டாகாது. மனுஷத உயிர் ரத்தத்தில் இருக்கிறபடினால அப்போ ஒரு மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுதான் ஆக வேண்டும். எனவே தான் யாத்திராம 12வது அதிகாரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை நிலைக்காலே அது பூசப்பட்டது. அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தது. யாத்திராம 12வது அதிகாரத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. அதற்கு காரணம் அன்றைக்கு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தம் வீட்டு நிலக்கால தெளிக்கப்பட்ட வீட்டில் படிச்சு பார்த்து நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க அது வந்துள்ளதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனுஷன் உயிர் எங்க இருக்குது? நம்ம ஜீவன் எங்க இருக்குது? ரத்தத்துல. வேற எங்குமே இல்லை. நம்மளோட உடம்புல ரத்தம் உறைஞ்சு போயிட்டா மனிதன் அழிந்து போகும். ஒரு கை போனாலும் வாழ முடியும். ஒரு கண்ணு போனாலும் சொல்லி வாழ முடியும். சரீரத்தில் ஒரு அவை நம்ம விட்டு பிரிஞ்சு நம்மளால் வாழ முடியும். அந்த ரத்தம் உறைஞ்சதுன்னா எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. ரத்தம் கெட்டு போயிட்டு கூட இந்த மனிதன் சொல்லி வாழ முடியும். இதை பாருங்க, கெட்டு சேர்ந்ததுனால ரத்தம் கெட்டு போயிருது. ரத்தத்தில் உள்ள அந்த கழிவு நீரை கிட்னி அடிச்சு பிரிக்க முடியாது. என்ன நடக்குது? டயாலிசிஸ் நடக்குது. டயாலிசிஸ் பண்ணாங்க. ஏன்? சுத்திகரிக்க, ரத்தம் சுத்திகரிக்கப்படணும். இல்லைன்னா மனிதன் மறைத்து போய்விடணும். அப்போ ரத்தம் இல்லைன்னு சொன்னா மனிதன் வாழ முடியாது. ரத்தத்தில் உயிர் இருக்குது. பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டு, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் மாத்திரம். நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படணும்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய தந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னா ரத்தம் சிந்தப்பட்டாக வேண்டும். ஆத்மாவை சுத்திகரிப்பது ஒரு ரத்தம் மாத்திரம். எனவே தான் பழைய பாட்டிலே கர்த்தர் ரத்தத்தை பலியாக கர்த்தர் சிந்த சொன்னார். மிருகத்துடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்திலே சிந்தப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களை என்னை மீட்டெடுக்கும்படியாக பிரியமானவர்களே என் ஆண்டவராகிய இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும்னா, மிருகத்துடைய ரத்தம் பழைய பாட்டுல சிந்தப்பட்டது பட்டதா இல்லையா? மிருகத்தை தான் அடிச்சாங்க. அந்த மிருகத்துடைய ரத்தம் எங்கதான் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போச்சு? கானானில கொண்டு போச்சு. நல்ல கொண்டு போச்சு. மிருகத்துடைய ரத்தம் அவங்களை கானானில தான் கொண்டு போச்சு. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது. அதுதான் ரத்தத்தினுடைய வித்தியாசம். மிருகத்துடைய ரத்தத்துக்கும் இயேசுடைய ரத்தத்துக்குள்ள வித்தியாசம். அதுதான் மிருகத்துடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களின் பூமிக்குரிய ஆசீர்வாதமே கானானுக்கு தான் கொண்டு போச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து தேவ ராஜ்யத்தினை கொண்டு சேர்க்கும்படியாக வல்லமை உள்ளது. எனவே நம்முடைய ஆத்மாவுக்கு அவரே ரத்தம் சிந்தினார். நம்முடைய ஆத்மாவுக்காக ஆண்டவராகிய இயேசு ரத்தம் சிந்தனை. ஏன் தெரியுமா? கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல வேதம் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவித்த பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானது அவருடைய சர்வமாக சபைக்காக நிறைவேற்றுகிறது. அது மாத்திரமல்ல, நினைச்ச 14வது வசனம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்கு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை மீட்பு நமக்கு, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டோட ரத்தத்தினால நமக்கு மீட்பு. நல்ல போச்சு. மிருகத்துடைய ரத்தத்தினால இல்லை, ஒரு மிருகத்துடைய ரத்தத்தினால் இல்லை, என் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் நாம் உலகத்தில் நம்ம வெளியே கொண்டு வரும். அந்த ரத்தம் எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குடைய ரத்தம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததோ, அதே போல இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்துடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்துடைய அக்கிரமத்திலிருந்து உங்களை என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம். அது ஆண்டுடைய ரத்தத்தினாலே மாத்திரம் முடியும். அல்லேலூயா. அந்த ரத்தம் நமக்காக, நம்முடைய ஆத்துமாவுக்கு சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் நம்மை மீட்டெடுக்கும். வேதம் சொல்லுகிறது, உடைய ரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. உடைய ரத்தத்தினாலே ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறது. உடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டால் நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு லாபம் தேவ ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு நித்திய ராஜ்யம், ஒரு பரலோக ராஜ்யம் நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக எனக்கு அவர்கிட்ட தியானித்து பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்க போன்னு சொன்னா உலகத்திற்கு வெளியே வச்சதான் அங்க போன சொன்ன உலகத்துக்கு வெளியே வரணும். அதற்கு ஒரே தலை என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். அல்லேலூயா. அதற்காக நாம் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். பிசாசுடைய தந்திரம் என்ன? நீங்கள் நானும் உலகத்தோடு வெளியே வந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன? நீங்கள் நாம் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ராஜ்யத்தை நுழைய வேண்டும் தேவ திட்டம். அல்லேலூயா. அந்த திட்டத்தை நம்ம ஒப்புக்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? நம்முடைய காரியம் அதுதான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தர் நாமத்தை வைப்போம், ஆலயத்துக்கு நம்ம ஒழுங்கா வருவாங்க, வீட்டில் மட்டும் வீட்டில் ஜெபம் நடக்கும், நல்ல வேதம் வாசிப்பாங்க, அவங்களை விட்ட பரிசுத்த வேலை யாருமே கிடையாது. ஆனா உள்ள இருக்கிற உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய எண்ணங்கள், உலகத்துடைய சுபாவங்கள், உலகத்துடைய காரியங்கள் அப்படியே உள்ள இருக்கு. நல்ல பார்க்க தெரியும். என்னைக்கு அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு உண்டாயிருக்கு. வேதம் கற்றுக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தால் கர்த்தர் நடத்த முடியும். அதே போல உலகத்துடைய அடிமைத்தனத்தை வெளியே வரணும்னு சொன்னா வெளியே வந்தால் கர்த்தரை நடத்த முடியும். அதற்காகத்தான் நீங்கள் தான் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் என் ஆண்டவர் ரத்த சிந்தனை. அல்லேலூயா. உங்களுடைய தந்திரம் நீங்கள் உலகத்தில் இருக்கணும், தேவ திட்ட பரலோகத்தில் இருக்கணும். நம்ம எதுக்கு இடம் கொடுக்கணும்? பிசாசுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுத்த உலகத்தை வாழ போறோமா? தேவ திட்டத்துக்கு இடம் கொடுத்து தேவ ராஜ்யத்தை நம்ம நாடி தேட போறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. நான் எங்க இருக்க போகிறேன்? நான் எங்க இருக்கிற உலகத்தில் இருக்க போறேன்னா இந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரன் மாற போறேன். உலகத்தோட வாங்கணும்னு சொன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பேசாம இருந்தாலும் ஏற்படும். ஆனால் முடிவு ஆனா உலகத்துக்கு வெளியே வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு மீட்பு தேவ ராஜ்யம். அல்லேலூயா. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? தேவ ராஜ்யமா உலகம்? யோசித்து பார்க்கணும். எங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோமா அல்லது தேவ திட்டத்துக்குள்ளே நீங்கள் நான் இருந்து கொண்டு இருக்கிறோமா? உலக காரியத்தை பற்றி நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கிறோமா அல்லது தேவ ராஜ்யத்தை குறித்த திட்டங்களை அந்த காரியத்தை யோசித்துக் கொண்டு இருக்கிறோமா? வேதம் நமக்கு கற்றுக்கொள்ள ஆவியானவரோடு கூட பேசியிருக்கிறார்கள். எதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும்? எந்த கிரியையும் நம்முடைய ஆவி ஆத்ம சரத்தை ஒப்புக் கொடுக்கணும். யோசித்துமா? கர்த்தரோடு வாழ உங்களை அர்ப்பணிப்பதை சொன்னால் இந்த உலகத்திலே கர்த்தரோடு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அனுபவத்தை அறிவார். கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நடத்தல் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே உலகத்தில் உள்ள நண்பர்களாக இருக்கிறார். உலக சிநேக தேவனுக்கு உரமான பகையும் உலகத்தை பற்றி யோசிக்காதபடி தேவ ராஜ்யத்தை பற்றி யோசிக்கணும்னு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னை ஆசீர்வதிக்காத வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் இயேசு உலகத்தை வாழுவது சொன்னால் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது எல்லாம் உனக்கு
அதே போல தேவ ராஜ்யத்திற்கு காரியத்தை தேடி கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்க கடமை செல்லுன்னு சொன்னோம். உலகத்துள்ள சகல ஆசீர்வாதங்களை தருகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தேவ ராஜ்யத்திற்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக ஆட்டுக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள அர்ப்பணித்துகளை சொல்லலாம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.